எஸ் குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் எப்படி பேக்கப் எடுத்து எக்ஸாம் டேட்டாவை கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்க்டாப்பில் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. மவுஸை எடுத்துகிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், மவுஸ் எடுத்துகிட்டு வாங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபோல்டர் அப்படின்னு போடுங்க. இந்த ஃபோல்டருக்கு ஒரு பேர் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு கொடுங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல தான் நம்முடைய டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக டேலிக்கு வாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேலிக்கு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேலிக்கு வாங்க. டேலிக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுங்க. கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுங்க. கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி அப்பேரை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பேரை யூஸ் பண்ணால் மேலே வந்துடும். ஓகேவா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் புதுசாக இதுதான் எல்லோரும் ஒரே நேரத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டருக்கு உங்கள் பேரை போட்டு எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துங்க. ரைட்டா? கொடுத்துட்டு டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரியேட் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் கம்பெனிக்கு போங்க. அங்கே போயிட்டு அப்பேரை கொடுங்க. இந்த இடத்துல அப்பேரை கொடுங்க. அப்பேரை கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஃப்ரம் டிரைவ், செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவில் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் அடிஷ்னலாக இருக்குது. அந்த டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி அதில் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்றது பாருங்க. இந்த ஃபோல்டரை 2 வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கம்பெனியோட பேரை உங்கள் பேரை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ அப்படின்னு அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம். அட்ரஸ்க்கெல்லாம் மார்க் உண்டு, இதுக்கு ஒரு மார்க் உண்டு. பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000 இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும். பின்கோடை இன்னொரு முறை போடணும். டெலிஃபோன் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 8 டிஜிட் நம்பர் போட்டுக்கோ. மொபைல் நம்பர் போட்டுக்கோ, உன்னுடைய நம்பரே போட்டுக்கோ. மெயில் ஐடி போடுங்க. உங்களுடைய மெயில் ஐடி ஸ்மால் லெட்டரில் போடுங்க. ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com அப்படின்னு போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை ஷட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் இருக்கட்டும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டி நம்பரை தூக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பரை தூக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த நம்பர் இருக்குது பார்த்தியா, இந்த நம்பரை வந்து இங்கே போடுங்க. இந்த நம்பரை இங்கே போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. Alt+K+H போட்டு க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுங்க. Alt+K+H போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு Alt+K+H போட்டு ஷட் பண்ணுங்கள். ஷட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க. டெஸ்க்டாப்பில் இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கா பாருங்கள். இது எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள். 1க்கு பக்கரம் 5 சைபர் இருக்குது. 1 2 3 4 5. நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீனிவாசனா 10,032. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர் போட்டு நான் அனுப்புவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து 1,00,000 இருக்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீனிவாசனுடைய நம்பர் 32ன்னு வச்சுப்போம். அப்போ ரைட் கிளிக் பண்ணி கடைசி 2 டிஜிட்டு மாற்றணும். கடைசி 2 சைபரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 32ன்னு போடணும். நான் யாருக்கு என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன். என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி 25 அப்படின்னா கடைசி 2 நம்பரை மாற்றணும். உங்கள் சீரியல் நம்பர் அட்டண்டன்ஸில் இருக்கிற சீரியல் நம்பர் வரும். ஸோ தட் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு நம்பரை மாற்றணும். இந்த மாதிரி மாற்றணும், நம்பரை மாற்றணும்.
ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் மாற்றணும். நம்பரை மாற்றிட்டு என்ன சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை மாற்றணும். நம்பரை மாற்றிட்டு இப்போ போய் டேலியில் திரும்ப அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். எஸ்கேப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000ங்கிறது இந்த இடத்துல 10,025 வரும். ஸோ கம்பெனியோடைய நேமை மாற்றணும், நம்பரை மாற்றணும். நம்பரை மாற்றிட்டு அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம் மாடல் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன்படி கேஷ் வந்து லெட்ஜர் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி லெட்ஜர்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் சன்ட்ரி டேட்டா வந்து மல்டிபிள் லெட்ஜரில் போடணும். ஓகேங்களா? மல்டிபிள் லெட்ஜரில் இந்த மாதிரி கேட்வே ஆஃப் டாலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்டர்ஹெச், ஆல்டர், மல்டி கிரியேட் அப்படின்னு போய்ட்டு இங்கே போய் போட்டுட்டு அப்புறம் என்னென்ன லெட்ஜர் வேணுமோ க்ரியேட் பண்ணி அந்த வீடியோஸ் இருக்குது அதன்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? போட்டு முடிச்சதுக்கப்புறம் டேலி டேட்டாவை எப்படி சப்மிட் பண்ணுறது? போட்டு முடிச்சதுக்கப்புறம் டேலி டேட்டாவை எப்படி சப்மிட் பண்ணுறது? பேக்கப் எடுக்கணும். நீங்கள் இந்த ஃபோல்டரை அப்படியே எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி இருக்கும் ஃபைல். இந்த அப்படியே அனுப்புனா எனக்கு வேறு ஒழுங்கா. நீங்கள் வந்து இந்த டேட்டாவை ஒரே ஃபைலாக பேக்கப் எடுக்கணும், ஜிப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா டேலியில் போங்க. டேலியில் போனீங்கன்னா இந்த ஆல்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணி பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கப்பை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்கும். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு நம்ம ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் எக்ஸாம் ஃபோல்டர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல டெஸ்க்டாப் அப்படின்னு போங்க. டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்குவோம் எக்ஸாமுக்காக. அந்த ஃபோல்டர் அதை செலக்ட் பண்ணிங்க. அப்பரை போய்ட்டு அந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே வந்து கண்ட்ரோல் V கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய பேர் காட்டும். நீங்கள் க்ரியேட் பண்ண கம்பெனியோட பேர் காட்டும். அதை போய் என்ட்ரு கொடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ போய் அந்த டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கப் ஃபைல் இருக்கும். இந்த பேக்கப் ஃபைல் தான் எனக்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் நம்பரை ரீநேம் பண்ணிங்கன்னா அந்த ரீநேம் பேரில் இந்த கம்பெனி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எனக்கு அப்படியே எடுத்து கூகுள் கிளாஸ் மேப்பில் அப்லோட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட். இதோட வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 1A 1B அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். 2 கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து A4 ஷீட்டை எடுத்துக்கணும். A4 ஷீட்டை எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைண்ட் அவுட் த டீட்டெயில் ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு 5 காலம் நோட்டு ஹரிசாண்டலாக 5 காலம் நோட்டு ஒன்று பெருகிங்க. பட் டிராயிங்ஸ் அப்படின்னா டிராயிங்ஸுங்கிறது எதுக்கு வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா, P&L லெட்ஜரா? பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். இந்த இடத்துல எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா, P&L லெட்ஜரானா இது வந்து பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். அதில் எந்த சைடு வரும்? பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா இது வந்து லைபிலிட்டி சைடு வரும் அப்படின்னும். அண்டர் விச் குரூப் அப்படின்னா இது கேபிட்டல் குரூப். இது வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த 28 குரூப்பில் எந்த குரூப்பில் வரும்? இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸு அப்படின்னா இது டெபிட் பேலன்ஸ். இப்போ கணேஷ் அக்கௌண்ட் இருக்குது, எந்த பேலன்ஸும் தெரில, ஆனால் இது கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸு அப்படிங்கிற குரூப்பில் சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிற இதில் வரலாம். இது என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ். அல்லது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சன்ட்ரி கிரெடிட்டார் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு போடலாம். அல்லது பேலன்ஸ் ஷீட்டு லைபிலிட்டி கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு போடலாம். அசம்ஷன் அது உன்னோட விருப்பம். இப்போ ஸ்டாஃப் வெல்ஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்டாஃப் வெல்ஃபேர் என்ன பண்ணணும்? P&L அப்படின்னு போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு கிடையாது. P&Lக்கு மாத்திரம் டெபிட் சைடு கிரெடிட் சைடு, பேலன்ஸ் ஷீட்னா அசட் சைடு லைபிலிட்டி சைடு அப்படி மென்ஷன் பண்ணணும். P&Lனா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்னா அசட் சைடு லைபிலிட்டி சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P&L இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு டெபிட்னு போடணும். ஓகேங்களா? அண்டர் விச் குரூப் அப்படின்னா இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப் கீழே வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப். இது என்ன பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக எழுதி அல்லது இதை நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, டைப் பண்ணி PDF அனுப்பிச்சாலும் சரி. நான் உங்களுக்கு 2 ஃபார்மெட்டும் அனுப்புகிறேன். என்ன ஃபார்மேட் அனுப்புகிறேன்னா இது அப்படியே வேர்ட் ஃபார்மேட்டாகவும் உங்களுக்கு இருக்குது. வேர்ட் ஃபார்மேட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ரைட்டா?
எனக்கு வந்து நீங்கள் இதை டைப் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சப்மிட் பண்ணாலும் ரைட்டு, மேனுவலாக கையால் எழுதி சப்மிட் பண்ணாலும் ரைட்டு. ஓகேங்களா? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 2 ஆப்ஷனில் எது வேணால் எனக்கு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் சப்மிட் பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நான் சப்மிட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் என்னுடைய வியூவில் போட முடியாது, உங்கள் வியூவில் தான் நான் போட முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு எகைன்ஸ்ட் தான் நீங்கள் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 95th பேட்சில் இது என்னுடைய வாத்தியாருடைய வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்டோட வியூ என்னால் காட்ட முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் அசைன்மெண்ட்டு இங்கே நான் போட்டேன். இந்த அசைன்மெண்ட் நான் போட்டேன் அப்படின்னா இதுக்கு எகைன்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. ஹவு டு சப்மிட் த டேலி டேட்டா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இன் கூகுள் ஃபார்ம்னு இன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் விடைபெறலாம். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் எக்ஸாம் நவ். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.